பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து எனக்கு எப்பவுமே ஒரு உமனா இவங்களை பார்த்தா ஐ லுக் அப் டு அப்படின்னே சொல்லலாம். நிறைய திரைப்படங்கள், ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு ஈவெண்ட்ல அவங்கள வண்டர் உமன் ஈவெண்ட்ல வந்து மீட் பண்ணியிருக்கேன். அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு வந்து பேசினாங்க. ஸோ அன்னையிலேருந்து ஐ லுக் அப் டு ஹர். அண்ட் இந்த திரைப்படம் மட்டும் இல்லாம எந்த திரைப்படம் நீங்க பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ ஸ்டிங்கர் திரைப்படத்தை பத்தி பேசுறதுக்காக சாக்ஷி மேம் அவர்களை வந்து அழைக்கலாம் ஒரு பலத்த கைத்தட்டலோட. Thank you, Swati. Such a cute introduction. So, எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திகை தீபகம் நல்வாழ்த்துக்கள். So, very happy that இன்னைக்கு ஒரு நல்ல நாள், auspicious நாள், and we are starting with a very good way morning. So, ஸ்டிங்கர் படத்தோட பூஜா நடந்திருக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த படத்தில் கனெக்ட் பண்ணுறது இஸ் நம்ம எடிட்டர் மணி. ஸோ அவங்க தான் கனெக்ட் பண்ணாங்க. அண்ட் டைரக்டர் எனக்கு லுக் போர்ட், மூட் போர்டு, அந்த யூனோ இந்த பிடிஎஃப் சினாப்சிஸ் எல்லாமே அனுப்பும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரீகிங்காக இருந்தது. பிகாஸ் யூஎஃப்ஓ, ஏலியன்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இருக்கா இல்லையா ஒரு டவுட்லேயே இருப்போம் எப்போவுமே. ஸோ நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன் இதை பற்றி. ஸோ பர்சனலாகவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில். அண்ட் தமிழ் சினிமாவில் இது ஒரு யூனோ புது அட்டெம்ப்டாக இருக்க போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தட் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஸோ என்னோட கேரக்டர் இப்போ நான் ரிவீல் பண்ண மாட்டேன், பட் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். தி என்டையர் ஸ்டோரி இஸ் வெரி யூனோ இன்ட்ரெஸ்டிங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி ஒரு காமிக் மாதிரி ஆகாதுன்னு நானும் நம்புகிறேன். பிகாஸ் அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஒர்க் 6 months ஒர்க் பண்ணிட்டு அந்த யூனோ இந்த மூட் போர்ட்ஸ், விஷுவல்ஸ் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இப்போ கூட எனக்கு ஒரு யூனோ நிறையா விஷுவல்ஸ் காமிச்சாங்க. ஸோ தி கைண்ட் ஆஃப் டீட்டெயிலிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு. அண்ட் நான் நம்புகிறேன் தட் யூனோ டைரக்டர் இஸ் டூயிங் அ வெரி வெரி குட் ஜாப் அட் இட். ஸோ யூனோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. அண்ட் there will be no spoofs or comic elements at all, I promise. So yeah, and இது just a starting stage. ஸோ நம்ம நிறையா பேச வேணாம் இப்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. நீங்களாம் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் கூட சீக்கிரமாக ரிலீஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு வருவோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக டிஓபி சபரி சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஜீவகாருண்யா அப்படிங்கிற திரைப்படத்தில் வேலை பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சைஃபை த்ரில்லர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா ஹரி அவர் தான் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு, அருண் சாரை. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி பற்றி கேட்கும்போது இது நான் பண்ணணுமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து நான் ஒரு இன்ட்ரோவாக ஒரு டிஓபியாக பண்ணேன் அந்த லாஸ்ட் படத்தில் ஜீவகாருண்யமில். ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு. அது ஒரு அவார்ட் பேசிஸில் பண்ணோம். ஸோ அது வேறு சுத்தமாக, இது டோட்டலாக வேறு. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி கேட்கும்போது பயம்தான் வந்துச்சு. அப்புறம் ஹரி அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான், இது பண்ணலாம் ப்ரோ. அவருக்கு தெரியும் அந்த சிஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா அவருக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட நிறையா லேர்ன் பண்ணேன். அப்புறம் நம்ம அருண் சார், அவரை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஒரு எனர்ஜியே கிடச்சிது. அவர் கொடுத்த ஒரு நீங்கள் பண்ணலாம் ப்ரோ, இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4 months இதுக்கு இது பண்ணிட்டே இருக்கோம். போயிட்டு லைவ்லாம் லொக்கேஷனில் போயிட்டு நான் ஆர்ட் டைரக்டரு, சிஜி டீமில் நிதிஷ்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வரலப்போ. ஸோ அவர் எல்லாருமே ஒரு 4 months கொடைக்கானல் போயிட்டு ஒரு 10 days அங்கே தங்கி லைவ் லொக்கேஷன்ஸ் போயிட்டு இங்கே தான் பண்ண போகிறோம் ஷூட்டு. என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது எல்லாத்தையும் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணி, ஸோ அதை ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சிஜி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ஷூட் டைமில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஃபார் ஷூட்டில் தான் இருக்கும். முடித்தோடனே உங்களுக்கே தெரியும் நிறையா டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போது டைட்டில் லான்ச் ஆகும்போது பார்ப்பீங்க நீங்கள் அந்த ஒர்க்கை, சிஜி எப்படி கிரியேட்டாக வந்திருக்குன்ட்டு. தேங்க்யூ எல்லாருக்கும், வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உங்கள் உழைப்புக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வர்றதுக்காக வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு திரைப்படத்துக்கு வந்து திரைக்கதை எவ்வளோ முக்கியமோ இசையும் அவ்வளோ முக்கியம். ஸோ அந்த வகையில் ஐ வுட் லைக் டு வெல்கம் மியூசிக் டைரக்டர் காமேஸ்வரன் சார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் ஜாயின் ஆனது அதே டைரக்டர் ஹரி மூலியமாக தான். இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்.
ஈச் அண்ட் எவ்ரி சின்ன ஒரு க்ரூவிலேருந்து பெரிய இதில் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேட்கும் போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். நான் அருண் சார் அப்புறமா ஹரி வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம், இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ணிடலாம், பார்த்துக்கலாம், எவ்வளோ நாள் நம்ம யோசிச்சிட்டே இருக்குது அப்படின்னு இறங்கியாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப இனிஷியல், எல்லாருமே கரெக்டாக அளவாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பேசக்கூடாது, நம்ம முடிச்சுட்டு இதுவரை நல்லாவே பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் ஒரு சைஃபை த்ரில்லர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக செட் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஸோ ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் இமேஜினரியாக இருக்கிற வேர்ல்டை வந்து ரியாலிட்டியில் வந்து போட்டு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் கூடு, லாக்கர் போன்ற திரைப்படங்கள் இன்னும் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே உடன்பிறப்பு, மெதுகு, அயலி வெப் சீரிஸ் போன்ற திரைப்படங்களுக்கு கலை இயக்குனராக இருந்த முஜ்பூர் ரஹ்மான் அவர்களும் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரை வந்து சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். டைட்டில் கேட்டவொடனே ஹரிட்ட கேட்டேன், என்னங்க அது கொடுக்கு அப்படின்னா, இல்லை சார் இது முழுக்க முழுக்க ஒரு ஏலியன் படம் அப்படின்னாப்புல. நம்ம நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துருப்போம், நிறையா தமிழ்லேயே நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா, எதையுமே நம்ம ரியாலிட்டியாக கொண்டு வர முடியல. காரணம் என்ன, பட்ஜெட்டு. எனக்கு அதை கேட்டவொடனே பதறினது அதுக்கு தான். ஏங்க ஏலியன்னா கிட்டத்தட்ட நம்ம வாழ்வியலோட ஒத்து வர்றதுக்கு நம்ம இன்னும் தயாராகலை. டெக்னாலஜி தயாரானாலும் பட்ஜெட் வைஸ் நம்ம தயாராகலை அப்படின்ற பட்சத்தில் நான் அவர்கிட்ட தயக்கமாக இந்த கதையை கேட்டேன். கதையை கேட்கும்போது நம்ம வழக்கமாக ஒரு ஏலியன் உலகத்தில் தான் போய் இப்போ இந்த படத்தை பார்ப்போம். ஆனால் இது நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஏலியன் இருக்குது. அதை கேட்டவொடனே எனக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியாகன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் டெக்னிக்கலான விஷயங்கள், கேமராக்கள், இதுக்காக நம்ம ஒரு டீமாக பேசும்போது அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தார் டைரக்டர். டக்குனு ஒரு சின்ன ஃபோனில் காட்டுறாரு, அதில் ஏலியன் வந்து ஓடி ஆடி விளையாடுது. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொல்கிறாங்க 6 மாதம்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ஒரு 1 இயராகவே அதில் வாழ்ந்துருக்காரு. கதையிலையும் சரி, அந்த ஸ்டிங்கரோட ரெடி பண்ணுறதும் சரி, ஒரு வருஷமாக அவர் காட்டுற சின்ன ஃபோனு அந்த ரேம்பில் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல, அவ்வளோ லைவாக ஓடுது. கிட்டத்தட்ட இது எங்கேருந்து வாங்கினீங்க, இது எதுவும் பிளேட் வாங்கிட்டு வந்தீங்களா, இல்லை ஹாலிவுட்லேருந்து யாரும் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க கிஃப்டா, அப்படிலாம் நான் கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா இவ்வளோ ரியாலிட்டி நான் எங்கேயுமே இந்த ஏலியன்ஸை தமிழ் சினிமாலையும் சரி எதுவும் நம்ம பார்த்தது கிடையாது. சிஜி அவ்வளோ பர்ஃபெக்ட்டு. சரி, நான் கேமராமேனு டைரக்டர் எல்லாம் கொடைக்கானல் போய் 10 நாள் தங்கியிருக்கோம். சிஜி பார்ட்டி ஒருத்தர் அங்கே பாம்பேலேருந்து வந்தாப்புல, எல்லாம் நண்பர்களாக டீமாக ஃபார்ம் ஆனோம். அங்கே போய் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ஒவ்வொரு சின்ன நுணுக்கம், இந்த கேரக்டர் இங்கே தான் நிற்கணும், இந்த கேரக்டர் இந்த இடத்துல ஏலியன்ஸ் இந்த இடத்துல குதிக்குது அப்படின்னா அவ்வளோ பிளானிங்காக ப்ரிப்பேர்டாக எல்லாமே இருக்கிறாங்க. அதுக்கேற்ற கலை இயக்குனராக என்னோட சில டெக்னிக்கலான விஷயங்களை பட்ஜெட் வைஸும் சரி, அந்த இடத்துல மலை கிட்டத்தட்ட ஒரு ட்ராவலிங்கே பண்ண முடியாத இடத்துக்கு போகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு போகிற செட்டுகளை எப்படி கொண்டு போகணும், வைக்கணும், ஏன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் எந்தெந்த அளவுக்கு பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் ஒரு ஸ்கெட்ச் ஆகட்டும், ஒரு பிளானிங் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், எல்லாமே என் சைடில் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பண்ணுறோம். ஆனால் எங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிற அந்த ஜெகன் இருக்காப்புல மேனேஜர், அவர் தான் நாங்களாம் ஒரு இடத்துல தொங்கி உட்காந்துருவோம், சார் முடியல அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்கன்னு பின்னாடி விரட்டி போகிறது. மொத்தம் டீமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டீம்னாலே சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும். நீங்கள் இது வரைக்கும் தமிழில் பார்க்காத ஒரு ஏலியன் மூவி கண்டிப்பாக இருக்கும். அதான் சொல்கிறேனே, இது வரைக்கும் நம்ம ஏலியன் படங்கள் போய் பார்த்துருப்போம், ஏலியன் உலகத்தில் போயிருப்போம். இது நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஏலியன் வந்திருக்கு. இது கண்டிப்பாக அது ஏலியன் படம் கிடையாது, கமர்ஷியலான ஒரு நம்ம தமிழ் படம், ஹிட்டாகக்கூடிய படம். இது அடுத்தடுத்து நம்ம மேடைகளை பேசுவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி நம்பி சார். அடுத்ததாக ஒரு காதல் அப்படின்னு சொன்னாலே வந்து எந்த யங்ஸ்டர்ஸ்னாலுமே இந்த திரைப்படத்தை மறக்க முடியாது. பியார் பிரேமா காதல், இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஆல் த யங்ஸ்டர்ஸ் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க சார், ஒரு 2 வார்த்தை இந்த திரைப்படத்தை பற்றி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மணிக்குமரன் சார். நல்லாவே கைத்தட்டலாம், ஏன் 1-2 பேர் ஃபுல்லாகவே கைத்தட்டுங்களேன். வேறு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று தான் சடனாக இந்த ஈவெண்ட் பிளான் பண்ணோம். இது ஒரு புது டீம், எங்களை மதித்து எல்லாருமே சீக்கிரமாக காலையிலே கிளம்பி வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தை பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு டேரக்டர் ஹரியை தெரியும். ஒரு சிஜி விஷயமாக அவரை கான்டாக்ட் பண்ணும்போது அவர் டேரக்டர்னு அதுக்கப்புறம் தான் லேட்டராக எனக்கு தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு இந்த கதையை என்கிட்ட சொல்ல வந்திருந்தார். ஒன்லைன் சொன்னார், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் அந்த கதையை நான் படிச்சிருந்தேன், படிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே ஒரு 2 days நினைக்கிறேன் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன். இதுக்கு பட்ஜெட் வேணுமாங்க, இது எப்படி எடுக்க போகிறீங்க, யார் ப்ரொடியூசரு, இல்லை நான் உங்களுக்கு ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு சரி கண்டிப்பாக படத்தை வந்து நல்லா செலவு பண்ணி எடுத்துருவாங்கிட்ட. அப்புறம் சிஜி பற்றி கேட்டேன், என்ன பண்ணியிருக்கீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி 3-4 months ஆச்சு ப்ரோன்ட்டு நிறைய விஷுவல்ஸ்லாம் காமிச்சார். உண்மைக்குமே நம்ப முடியல, அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்கன்ட்டு. சரி யாரெல்லாம் ஆக்ட் பண்ண போகிறாங்க, அது ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் தான் ஹீரோன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்தோன்னே.
சரி அந்த 2 லீடு யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பேசும்போது தான் ஒரே டென்ஷனாக இருக்கனால எல்லாம் ரிவீல் பண்ணிடுவேன். அதனால் ஒன்றும் படம் நல்லா வரும். படம் தேட்டரில் வந்து பாருங்கள். இது ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். கண்டிப்பாக சிங்கர் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்ஸ். அண்ட் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்காரு. கியூட் சார் நீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஜிவி திரைப்படத்தின் பார்ட் 1 பார்ட் 2 இயக்குனர் விஜே கோபிநாத் அவர்களை வந்து அழைக்கிறேன். ஸோ ஒரு பிளெஸிங்ஸ் உங்க வாயில 2 வார்த்தை வந்து சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆக்டராகவும் இதில் பண்ணுறீங்க, ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் சார், ஜிவிக்கு நான் ப்ரொடியூசர் இல்லை. ஃபஸ்ட்டு படத்துக்கு என்னோட ஹீரோ தான் ப்ரொடியூசர். 2வது படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜெகன் அண்ணன் இங்கே இருக்கார். ஸோ அதனால் அது நான் டைரக்டர் மட்டும்தான், சரிங்களா. டேரக்டருக்கு முக்கியமாக வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தோட பூஜை எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்டு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னா, இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நல்ல கண்டென்ட் நல்ல படம் கொடுத்தா மக்கள் அதை கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் தைரியமாக இந்த படத்தை பண்ணலாம். நல்லா போல்டாக நல்லா இதுவாக பண்ணுங்கள், சரிங்களா. தைரியமாக பண்ணுங்கள், சரிங்களா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஸ்டிங்கர் பேரே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான புது முயற்சி மாதிரி இருக்குது. ஏன்னா ஏலியன்லாம் நம்ம ஹாலிவுட் படங்களில் தான் பார்த்துருக்கோம். டைரக்டர் ஹரியை வந்து எனக்கு தெரியும், அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக இதை அவர் ஒரு விஷுவலி ரொம்ப பெர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுவார்னு தெரியும். அண்டு ஏன்னா இந்த படத்தோட ப்ராக்ரஸ் நல்லா எனக்கு தெரியும். ஏன்னா எடிட்டர் மணிக்குமரன் என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் இது என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரியான புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரவேற்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஆக்டர் மகேஸ்வரன் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். படத்துக்கு ஒரு ரீசனபிள் ரீச், ரீசனபிள் கலெக்ஷன், ரீசனபிள் சக்ஸஸ் எல்லாம் வந்து சேரணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. அடுத்ததாக ஆக்டர் ஷர்மிளா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்கேன். நிறையா ஹீரோ ஹீரோயினுக்கு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். விஜய் சேதுபதி சார்லேருந்து, கார்த்திக் சார்லேருந்து, சந்தானா சார்லேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். முதல் முறையாக அந்த ஏலியன் திரைப்படம் நானே வந்து ஆர்டிஸ்டாக இல்லை, ஒரு ஆடியன்ஸாக பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்கேன். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் அதுக்கு தேவை. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆக்ட்ரஸ் தீபிகா அவர்களே மேடைக்கு அழைக்கிறேன், ஒரு வார்த்தை பேசுமாறு. ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த திரைப்படத்தில் வந்து பண்ணுறாங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோட அவங்களை அழைச்சிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு என்னோட நன்றி. என்னை நம்பி இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நான் ஜஸ்டிஃபை பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்து நல்ல ஒரு ரீச் அண்ட் சக்ஸஸ் இருக்கணும். அண்ட் எல்லாரோடைய விஷஸ் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக லிரிசிஸ்ட் மதுரா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். ஒரு வார்த்தை தான், ஒரு பிளெஸிங், ஒரு வாழ்த்துக்கள், ஏதோ ஒன்று. தேங்க்யூ மேம். அனைவருக்கும் வணக்கம். அருண் வந்து என்னோட நண்பன் மட்டும் இல்லை, என்னோட சகோதரன் மாதிரி. அருண் எப்போதுமே வந்து திடீர்னு தான் எந்த ஒரு விஷயமும் ரொம்ப
ரொம்ப திடீர்னு கால் பண்ணி சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாப்புல. இன்னைக்கு ஆக்சுவலாக கிருத்திகை நான் வந்து கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் இது கொடுத்துட்டு இருக்கும்போது கால் வருது அருண்கிட்ட இருந்து, அந்த மாதிரி பூஜை வச்சிருக்கேன். எனக்கு உண்மையிலுமே இப்படி ஒரு செட்டப் நடந்திருக்கிறதுலாம் அருண் வந்து ரொம்ப ஏதோ நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிப்போம், ஆனால் இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும், இவ்வளோ சீக்கிரம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ ஒரு செட்டப் நடந்திருக்கு. உண்மையிலுமே வாழ்த்துக்கள் அருண். அருணை பொறுத்தவரையிலும் எப்படி அப்படின்னா தான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் கிடையாது, கூட இருக்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு. ஸோ அந்த ஒரு மனசுக்காகவே வந்து அருணோட இந்த படம் மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட பேசப்படணும் அப்படிங்கிறது முருகன்கிட்ட வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக முருகன் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். அழகான குரல், உண்மையாக சொல்லி ஆகணும், ரொம்ப அழகாக பேசுனீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தை பற்றி இவரை விட யாரும் வந்து பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், இயக்குனர் ஹரி அவர்கள். ஸோ இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி ஸ்பார்க் ஆச்சு, அண்ட் இந்த டீம் பற்றி, அண்ட் ஸ்டிங்கர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அன்போடு அவரை அழைச்சிடலாம். பி ஹரி அவர்கள். நேற்று சடனாக அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். சாக்ஷி மேடம் உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ஃபுல் டீமுக்குமே நேற்று ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸ்டிங்கர் வந்து நம்ம ஒரு பெரிய முயற்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த முயற்சிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணிடலாமா? போஸ்டர் எடுத்துடலாம்.